அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், அதாவது சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் இஸ் 5.50, எக்ஸசைஸ் நம்பர் 5. Dawson, a businessman, has invested on 1 for 2000 rupees 10,000 in government securities. ஸோ தாசன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 10,000 ருபீஸு 1 for 2000 1/4/2000 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆன் which he gets a net interest of 6% per annum. PA அப்படின்னா per annum, வருஷத்துக்கு 6% அவருக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வட்டியா வந்துட்டே இருக்கு. அதாவது அவருக்கான இன்கம். ஆஃப்டர் 31st March எவ்ரி இயர் ஹிஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st December எவ்ரி இயர். ஸோ ஒவ்வொரு தடவையும் அவர் கையில் வந்து வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து மார்ச் மாதம் வந்து வருது. ஆனால் அக்கௌண்ட்ஸ் வந்து அவருக்கு ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து 31st Decemberலேயே க்ளோஸ் ஆகிடுது. ஃபைண்ட் அவுட் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் பை ஹிம். ஸோ எவ்வளோ அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறார், வாங்கியிருக்கிறாரு. பட் நாட் எட் ரிசீவ்டு. ஆனால் ஆக்சுவலாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் கையில் இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரல. அவருக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போ சப்போஸ் இப்போ வந்து ஒரு பர்சன், சப்போஸ் இஃப் த பர்சன் இஸ் நாட் எட் ரிசீவ்டு எனி இன்ட்ரெஸ்ட், இஃப் இட் இஸ் எனி ஜெனரேட்டட் இன்கம் தட் இஸ் கால்டு அக்ரூட் இன்கம். அந்த மாதிரி ஏதாவது ஜென்ரேட் ஆகிருக்கிறதுக்கு பேர் வந்து அக்ரூட் இன்கம் சொல்லுவாங்க. அதாவது கையில் வராத இன்கம், ஆனால் நமக்காக அது வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த ஷோ பை மீன்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி த நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அவருக்கான ப்ராப்பர் ஜேர்னல் என்ட்ரி என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாருங்க, பிஸ்னஸ் மேன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 10,000. எந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 1/4/2000. ஸோ எவ்வளோ வட்டி? வருஷத்துக்கு 6%. அப்போ ஒவ்வொரு தடையும் அவர் கையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறது 31st March. ஆனால் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிறது 31st December. நம்ம அப்போ இந்த ரெண்டு தேதியில் எதை எடுக்கணும்னு பார்த்தோம்னா 31st December ஆக்சுவல் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ்டு டேட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் டேட்டாக எடுக்கணும். இப்போ இடையில வந்து பாருங்க, ஏப்ரல் மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ தெர் ஆர் ஒன்லி 9 months. அப்போ 9 months இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அவருக்கு வரும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 months இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து போயிடும். அப்போது மொத்தமாக வந்து இப்போ பாருங்க, 10,000 வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் வருஷத்துக்கு வந்து 6%. பெர் ஆனம்னா ஒரு வருஷம், பெர் ஆனம்னா 1 year. அப்போது 6% நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வருஷத்துக்கு 600 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு வந்து 600 ரூபா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு அக்ரூட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக தேவை 9 மாதத்துக்கு தான். ஏன்னா ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான். அப்போது 600 ரூபான்றது வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 9 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 9/12. 12ன்றது வந்து என்னது? வருஷத்துக்கு 12 மாதம். அதில் நம்ம 9 இப்போ 600 ரூபான்றது 12 மாதத்துக்கு அப்படின்னா 9 மாதத்துக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 450. அப்போ 9 மாதத்துக்கு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து 450. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம். இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்கமில் வந்து இது ஆட் ஆகும், சேர்ந்து வரும். அப்போது இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே காமிக்காமல் ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போயிட்டு இது வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த அக்ரூட் இன்கம் ஒன் ஆஃப் த இன்கம் தான். ஸோ ஆனால் இன்னும் வந்து கைக்கு வரல. அக்ரூட் இன்கம்ன்றது வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் இன்கம். ஆனாலும் அது வந்து கைக்கு வராத இன்கம் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி அதை ஒரு இன்கமாக அதை ட்ரீட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இது வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ as per the format accrued interest account data to interest account creditor. அப்போ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து 450 டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ நெரேஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம், பீயிங் மேட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கான நெசசரி ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான்.